ஃப்ரைடே இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதும் சமைச்சிட்டுங்க குளிச்சுட்டு சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஃபோட்டோலாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரைடே காலையில் எங்கள் வீட்டில் என்ன சமையல்னால் தக்காளி சட்னி, தோசைங்க. ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்பிட்டு தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ ஃபோட்டோவெல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா துடைச்சிட்ருக்கேங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு விளக்கெல்லாம் எடுத்து கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் துடைச்சி எடுத்துகிட்ருக்கேன். நான் வாரம் வெள்ளிக்கிழமை சாமி ஃபோட்டோவுக்கு விளக்கு ஏற்றிட்டு நல்லா சாமி கும்பிட்டு தான் நான் மறுவேலையே செய்வேன். ஏன்னா எனக்கு கடவுள் பக்தி அதிகம். ஃப்ரைடேவே இந்த வீடியோவை அப்லோட் பண்ணலான்னு இருந்தேன். சின்ன சின்ன வேலை இருந்துகிட்டே இருந்தது. ரெடி பண்ணி என்னால் அப்லோட் பண்ண முடியல, லேட் ஆகிடுச்சு. அதனால தான் சரி இப்போ அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேங்க. இது காசிக்கு போனதுங்க. எங்கள் சொந்தத்தில் ஒருத்தர் போயிட்டு வந்தாங்க. அவங்க போயிட்டு வந்தவங்க கொடுத்தாங்க. காசிலேருந்து காசி தீர்த்தம், குங்குமம், இந்த டப்பா இது கொடுத்தாங்க. இது காசிலேருந்து வாங்க. குபேர சிலை ஒன்று வச்சுருக்கேன். இதே மாதிரி முருகன் சிலை ஒன்று பெருசாக வச்சுருந்தேன். பையன் ஒரு டைம் க்ளீன் பண்ண போய் உடச்சிட்டான். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சிலைங்க. அதுக்காக வாங்கினது. ஆசையாக வாங்கி கீழே போட்டு உடச்சிட்டான். அதுக்கப்புறம் வாங்கலான்னு நினச்சேன். இன்னும் இது வரைக்கும் வாங்க முடியல. வாங்கணும். தீபத்தெல்லாம் விளக்கணுங்க. விளக்கி வச்சுட்டு தீபத்தெல்லாம் விளக்கி ரெடி பண்ணியாச்சுங்க. தேவையான பூலாம் எல்லா ஃபோட்டோக்கும் வச்சுட்டு தீபத்துக்கு வச்சுட்டு தீபம் ஏற்றிடலாங்க. தீபம் ஏற்றியாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க.